ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மரில் ரோஸ் செடிகளுக்கு ஷேட் நெட் போட முடியலன்னா ஒரு சின்ன பந்தல் மாதிரி செட் பண்ணலாம். அந்த மாதிரி செட் பண்ணி தாங்க நான் வந்து ரோஸ் செடியில் கொஞ்சம் ஷேட் நெட் உருவாக்கினேன். அது எப்படின்னு பார்க்கலாம் அந்த வீடியோவில். பார்த்தீங்கன்னா ஒரு 4 வந்து பெயிண்ட் பாக்ஸு இல்லைன்னா 20 லிட்டர் கேனு, அப்படி இல்லைன்னா 15 x 15 இன்ச் க்ரோ பேக் எடுத்துக்கலாம். நான் வந்து 2 பெயிண்ட் பாக்ஸ் எடுத்துருக்குறேங்க, 25 லிட்ரு. பந்தல் செட் பண்ணால் மொத்தம் 4 கார்னர் தேவைப்படுங்க. எனக்கு ஏற்கனவே 2 கார்னரில் பார்த்தீங்கன்னா கம்பு கட்டி இருக்குது. லிமிட் மேலே மாதிரி போட்டிருக்கேங்க, அதில் ஏற்கனவே கம்பு கட்டி இருக்குது. ஸோ 2 சைடு மட்டும் கம்பு செட் பண்ணால் போதும். போடுறதுக்கு முன்னாடி இந்த குச்சி ஒன்று உள்ளே வச்சுருங்க. அப்போதைக்கு பெரிய கம்பு இல்லைங்க, அதனால் இந்த மாதிரி குச்சியை வச்சுக்கிட்டு தேவையான மண் உரங்கள் எல்லாமே நிரப்பிட்டேன். அப்புறம் வந்து அடியில் நீங்கள் ஓடு வைக்கிறதுக்கு பதிலாக தேங்காய் நார் போட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாகவே தண்ணி எல்லாமே வெளியேறும். ஒரு 2 பெரிய கம்பு பார்த்திங்கன்னா தேடி எடுக்கிறதுக்கே ஒரு 2-3 நாள் ஆகிடுச்சுங்க. கம்பு கிடச்சதுக்கப்புறமா இந்த சின்ன கம்போடையே சேர்த்து வந்து உள்ளே ஊனி வச்சுட்டேங்க. உள்ளே ஈஸியாகவே போயிடுச்சு, ஏன்னா மண் போட்டு ஒரு 2-3 நாள் தானே ஆகுது. கம்பு வச்சதுக்கப்புறமா ஒரு கம்பியை வச்சு நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா எவ்வளோ காற்றடிச்சாலும் வந்து அது பலமாக நிற்குங்க, ஈஸியாக வந்து உடையாது, அதுலேயே நல்லா தாங்கி பிடிக்கும். சைடு இந்த பெயிண்ட் பாக்ஸ் செட் பண்ணதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கம்பு இருக்கிறதுனால அதில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா மூக்குத்தி அவரையும் குக்கும்பரும் ஏற்றி விட்டுருந்தாங்க. குக்கும்பர் பார்த்திங்கன்னா பந்தல் பிடிக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா பிரான்ச்சஸ் விட்டு நிறைய பிஞ்சுகள் விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த 4 கம்புகளையும் ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட நொச்சி மரத்தோட குச்சி இருந்தது. நொச்சி மரத்தோட குச்சி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், அவ்வளோ ஈஸியாக உடைக்க வராது. 4 கார்னரில் கட்டினதுக்கப்புறமா நடுவில் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக கூட 2 குச்சியும் வச்சு கட்டி விட்ருக்கேங்க. முன்னாடியே பிளான் பண்ணிட்டேங்க, 10க்கு 10 அடியில் வந்து நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு கார்டனிங் நெட்டு வந்து வாங்கிக்கிட்டேன். நெட் நம்மளால் போட முடியலன்னா இந்த மாதிரி பந்தல் ரெடி பண்ணலாங்க. கீழே பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காவும் வெள்ளரிக்காவும் வச்சு விட்ருக்குங்க. கண்டிப்பாக பந்தலை பிடிச்சி வளர்ந்துரும்னு நினைக்கிறேன். பந்தல் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 50லேருந்து 60 ரோஸ் செடி வைக்க தேவையான ட்ரிப் இரிகேஷன் கொடுத்தா போதும். இந்த மாதிரி ஷேட் நெட் போடுறதுனால நம்ம 4 நாள் ஊரில் இருந்தால் கூட செடிகள் எல்லாமே நல்லாவே இருக்கும். வீடியோ பிடிச்சி